சகோதர சகோதரிகளே, பெரியாரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருடைய இறுதி காலத்தில் அவர் இஸ்லாமாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி எனில், அவர் இந்த நூற்றாண்டின் பயங்கரமான ஒரு நாஸ்திகர். கடவுள் இல்லை என்றவர். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறார் பெயர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். இல்லவே இல்லை, கடவுள் நம்புறவன் முட்டாள், மட்டி, மடையன், இப்படி என்றெல்லாம் பேசினது மட்டுமல்லாமல் எத்தனையோ புத்தகங்களை போட்டிருக்கிறார். மேடைக்கு மேடை அலறி கொட்டியிருக்கிறார். எல்லா மதங்களும் மூட கொள்கையை வளர்க்கின்றன, அங்கே அறிவுக்கு கொஞ்சம் கூட இடமில்லை, இப்படியெல்லாம் பேசியவர், ஆர்ப்பாட்டம் நடத்தியவர், போராட்டம் நடத்தியவர், ஜாதியை ஒழிக்கணும், தீண்டாமையை ஒழிக்கணும் என்றெல்லாம் அரும்பாடுபட்டவர். அவரால் ஜாதியை ஒழிக்க முடியவில்லை, தீண்டாமையை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் இறுதியில் இதற்கு என்ன காரணம் என அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். எல்லா மதங்களையும் பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். அதில் எல்லா மதங்களும் இஸ்லாத்தை எதிர்க்கின்றன என்பதையும் அவர் அறிகிறார். இஸ்லாமும் ஒரு மதம், எல்லாமே மூட நம்பிக்கை தான் அப்படி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க எல்லா மதங்களும் இஸ்லாத்தை மட்டும் எதிர்க்கின்றன, என்ன காரணம் என்பதை அவர் பார்க்கிறார். அப்படி அவர் யோசிக்கும்போது இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். அது என்ன? இஸ்லாம் மதம் அல்ல, அது ஒரு புரட்சிகரமான மார்க்கம் என்பதை அறிந்து கொள்கிறார். ஏனென்றால் சுய மரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி மூட கொள்கையை ஒழிக்கணும் அப்படின்னா, ஜாதகம் பார்க்கக்கூடாது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது, ஜோசியம் பார்க்கக்கூடாது, மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாது, இப்படியெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதை ஒரு புரட்சிகரமான கருத்து என்று பேசிக்கொண்டிருக்க, இஸ்லாமும் அதை பேசுகிறதோடு இஸ்லாம் அதை முற்றிலுமாக எல்லாத்தையும் மாற்றிவிட்டது. அதையும் அவர் பார்க்கிறார். மற்ற மதங்களில் இந்த மூட கொள்கை இருக்கிறது, தீண்டாமை, நல்ல நேரம் கெட்ட நேரம், ஜாதகம் பார்க்கறது அனைத்தும் இருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். இஸ்லாத்தில் மாத்திரம்தான் தீண்டாமையே இல்லை, ஜாதி இல்லை என்பதை அறிவதோடு இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களுக்கும் உடனே ஜாதி ஒழிகிறது, தீண்டாமையும் ஒழிகிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். இப்படி அவர் தெரிந்து கொண்டதன் காரணமாக தான் ஜாதி ஒழிய, தீண்டாமை ஒழிய இஸ்லாத்தை தவிர வேறு வழி இல்லை என்பதை அறிந்து கொண்டதன் காரணமாக அப்படி ஒரு புத்தகத்தை போடுகிறார். இழிவு நீங்க, ஜாதி இழிவு நீங்க, இஸ்லாத்தில் தான் தீர்வு இருக்கிறது என்று இப்படி ஒரு புஸ்தகம் போட்டதற்கு காரணம் ஆண்டவனை சரியாக உணர்ந்து கொண்டார். இப்படி பெரியார் தாசன் அவர்கள் பேசுகிறார்கள். இவர் ஆண்டவனை, உண்மையான ஆண்டவனை உணர்ந்து கொண்டதன் காரணமாகத்தான் ஜாதி ஒழிகிறது, தீண்டாமை ஒழிகிறது. அந்த ஆண்டவனை ஏற்றுக்கொண்ட உடனே ஜாதி ஒழிந்து விடுகிறது, தீண்டாமை ஒழிந்து விடுகிறது என்பதனை இவர் உணர்ந்ததன் காரணமாக அவர் இப்படி ஒரு புத்தகத்தை போட்டார். என்றால் என்ன அர்த்தம்? அவர் உண்மையான இறைவனை அறிந்து கொண்டார். அதுதான் இஸ்லாம். மற்றவங்களுக்கு தெரிய விளம்பரப்படுத்தி அதை சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. அவராகவே உணர்ந்து கொண்டாலே போதும். அது அவருக்கும் ஆண்டவனுக்கும் உள்ள விஷயம். அவர் உணர்ந்து கொண்டார், உண்மையான இறைவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். அதனால தான் அப்படி ஒரு புத்தகத்தை போடுகிறார் என்று பெரியார் தாசன் அடித்து சொல்கிறார்கள். இல்லாவிட்டால் இப்படி ஒரு புத்தகம் போட முடியாது. அவர் முஸ்லீமாகி தான் இறந்தார். அதற்கு அவர் போட்ட அந்த புத்தகம் சாட்சி என சொல்கிறார் பெரியார் தாசன் அவர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அது உண்மைதான் என்று நமக்கும் தெரிகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதி ஒழிய, தீண்டாமை ஒழிய இஸ்லாம்தான் தீர்வு என்ற புஸ்தகம் அவர் இஸ்லாமியார் ஆகிவிட்டார் என்பதை அது ஒரு சாட்சியாக கூறுகிறது என்பதை இங்கே நாம் எடுத்து வைக்கிறோம்.